வணக்கம். வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அதாவது விபிசி பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தொழில்நுட்ப உலகத்துல இது அடிக்கடி நம்ம காதுல விழுகிற ஒரு வார்த்தை தானே. ஆமா, கண்டிப்பா. விபிசினா என்ன, ஏன் இது முக்கியம், எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ம். சரி. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். பொது கிளவுட் அதாவது பப்ளிக் கிளவுட்னா என்ன, சிம்பிளா சொல்லணும்னா? அது AWS, Azure, Google Cloud மாதிரி பெரிய நிறுவனங்கள் கொடுக்கிற சர்வர்களோட ஒரு பெரிய தொகுப்பு இல்லையா? ஆமா, கரெக்ட். இன்டர்நெட் வழியா அதை நம்ம அணுகலாம். நிறுவனங்கள் சொந்தமா சர்வர் வாங்கி அதை மெயின்டைன் பண்ற செலவெல்லாம் எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண, டேட்டாபேஸ் ரன் பண்ண இதுக்கெல்லாம் பயன்படுது. ஆனா இதுல ஒரு சின்ன சவால் இருக்கே. ஆமா இருக்கு. முக்கியமா பாதுகாப்பு. பொது கிளவுட்ல நம்ம ரிசோர்சஸ் அதாவது கணினி வளங்கள் மற்ற பல வாடிக்கையாளர்களோட ஷேர் பண்ணப்படுது. ஓ, அங்கதான் விபிசி வித்தியாசப்படுது. விபிசிங்கிறது அந்த பொது கிளவுடுக்குள்ளேயே உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மெய்நிகர் நெட்வொர்க் இது. தனிமைப்படுத்தப்பட்டதா? அப்ப செக்யூரிட்டி அதிகமா இருக்குமா? நிச்சயமா. அதோட முக்கியமான நோக்கமே அதுதான். உங்க டேட்டாவுக்கும் அப்ளிகேஷனுக்கும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஓஹோ, அப்போ ஒரு பொது இடத்துல நமக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் மாதிரி இது. சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் தான் பொது கிளவுடுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அங்க எல்லாரும் லிஃப்ட், படிக்கட்டு, பார்க்கிங் மாதிரி பொதுவான வசதிகளை பகிர்ந்துக்குவாங்க. ஆனா விபிசிங்கிறது அந்த பில்டிங்குள்ளேயே உங்களுக்காக தனியா ஒரு வீடு கட்டுற மாதிரி. அட, நல்ல உதாரணம். அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. முழுமையான ஒரு ஐசோலேஷன் கிடைக்கும். சூப்பர். இந்த மெய்நிகர் வீடு உதாரணம் நல்லா புரிய வைக்குது. அப்போ ஒரு நிறுவனம் தனக்குன்னு ஒரு விபிசி எப்படி உருவாக்குறது? இது கஷ்டமா? இல்ல, அவ்வளோ கஷ்டம் இல்ல. அவங்க AWS, Azure இல்ல Google Cloud மாதிரி ஒரு கிளவுட் ப்ரொவைடரை செலக்ட் பண்ணிட்டு அதுல அவங்களோட விபிசியை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியா? இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஒரு முழு நெட்வொர்க்கையே மெய்நிகரா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு தேவையான சர்வர்கள், அப்புறம் ஐபி அட்ரஸ் ரேஞ்சுகளை டிஃபைன் பண்ற சப்நெட்கள். சப்நெட்களா? அப்படின்னா? சப்நெட்கள்னா உங்க விபிசிக்குள்ளேயே நீங்க பிரிக்கிற சின்ன சின்ன நெட்வொர்க் பகுதிகள். உதாரணத்துக்கு சொல்லுங்க. டேட்டா எப்படி போகணும்னு வழிகாட்ட ரூட் டேபிள்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷனை மேனேஜ் பண்ண இன்டர்நெட் கேட்வேஸ், யார் எதை ஆக்சஸ் பண்ணலான்னு ரூல் செட் பண்ண செக்யூரிட்டி குரூப்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க செட் பண்ணிக்கலாம். வாவ். அப்போ ஒரே விபிசிக்குள்ளேயே சில பகுதிக்கு அதிக பாதுகாப்பு, சில பகுதிக்கு கொஞ்சம் கம்மி பாதுகாப்புன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. அதுக்கு தான் சப்நெட்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ உங்க வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போம். அது எல்லாரும் பார்க்கணும். அதை ஒரு பப்ளிக் சப்நெட்ல வைக்கலாம். இதுக்கு இன்டர்நெட் கேட்வே வழியா நேரடி இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். சரி. ஆனா உங்க முக்கியமான கஸ்டமர் டேட்டா இருக்கிற டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். அது ரொம்ப சென்சிட்டிவ். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதை ஒரு பிரைவேட் சப்நெட்ல வைக்கலாம். இதுக்கு நேரடி இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. அதனால இது ரொம்ப பாதுகாப்பானது. ஓஹோ, அப்போ அந்த பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற டேட்டாபேஸ அந்த நிறுவனம் மட்டும் எப்படி அணுகிறது? வெளியில இருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லனா? அதுக்கு VPN யூஸ் பண்ணலாம். வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். விபிஎன்? கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இது உங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்குக்கும் அந்த பிரைவேட் சப்நெட்டுக்கும் நடுல இன்டர்நெட் வழியா ஒரு என்கிரிப்ட் பண்ணப்பட்ட பாதுகாப்பான கனெக்ஷன் மாதிரி. ஒரு சுரங்கப்பாதை மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஓ, செக்யூர்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா. இதன் மூலமா அங்க இருக்கிற டேட்டாபேஸ கம்பெனி ஆளுங்க மட்டும் பாதுகாப்பா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே நிறுவனங்களுக்கு பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கண்ட்ரோலும் கொடுக்குதுன்னு நல்லா புரியுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா விபிசி பயன்படுத்துறதோட முக்கியமான நன்மைகள் என்னென்ன? ம். முக்கியமா 3 விஷயங்கள் சொல்லலாம். 1 பாதுகாப்பு. சொன்ன மாதிரி உங்க நெட்வொர்க் மற்ற வாடிக்கையாளர்களிடமிருந்து தர்க்கரீதியா பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுது. முழு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. சரி, பாதுகாப்பு. ரெண்டாவது ஸ்கேலபிலிட்டி, அதாவது அளவிடுதல். உங்க பிசினஸ் வளரும்போது தேவைக்கேத்த மாதிரி உங்க விபிசிய ரொம்ப ஈஸியா பெருசாக்கவோ இல்ல சின்னதாக்கவோ முடியும். ஓகே, ஸ்கேலபிலிட்டி. மூணாவது செலவு குறைப்பு மற்றும் கட்டுப்பாடு. சொந்தமா டேட்டா சென்டர் கட்டி மெயின்டைன் பண்ற பெரிய செலவு இல்ல. அதே நேரத்துல உங்க நெட்வொர்க் எப்படி இருக்கணுங்கிற முழு கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடைக்குது. சூப்பர். பாதுகாப்பு, அளவிடுதல், செலவு குறைப்பு, கூடவே முழு கண்ட்ரோலும் கிடைக்குது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த முழு கட்டுப்பாடுங்கிறது ஒரு பெரிய வரம் தான். ஆனா அதோட சேர்ந்து பொறுப்பும் வருது. என்ன மாதிரி பொறுப்பு? நீங்க நெட்வொர்க்கை எப்படி டிசைன் பண்றீங்க, செக்யூரிட்டி ரூல்ஸை எப்படி செட் பண்றீங்கங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
ஒரு சின்ன தப்பான கான்ஃபிகரேஷன் கூட பாதுகாப்புல ஓட்டையே உண்டாக்கிடலாம். ஆமா, அது முக்கியம். தப்பா செட் பண்ணிட்டா பிரச்சனை தான். ஆமா, சரியா பிளான் பண்ணி சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி. அப்போ இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு, அதாவது கேக்குற உங்களுக்கு நடைமுறையில எப்படி உதவும்னு பாப்போம். பப்ளிக் கிளவுட் கொடுக்கற அந்த செலவு குறைப்பு, ஈஸியா ஸ்கேல் பண்ற வசதி, இதையெல்லாம் அனுபவிக்கும் போதே உங்க நெட்வொர்க் மேல முழுமையான கட்டுப்பாட்டையும் இன்னும் அதிகமான பாதுகாப்பையும் இந்த விபிசி கொடுக்குது. ஆமா, கிட்டத்தட்ட உங்க சொந்த டேட்டா சென்டரை நீங்களே கிளவுட்ல ஆனா மெய்நிகரா இயக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு இது நாம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இல்லையா? ஒவ்வொரு நிறுவனமும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப துல்லியமா இதை வடிவமைச்சுக்கலாம். ஆமா, அதுதான் முக்கியம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நீங்க யோசிக்கிறதுக்காக. என்ன கேள்வி? இப்போ நம்ம சேவைகள் எல்லாமே கிளவுடுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மெய்நிகர் கட்டமைப்புகளுக்குள்ள பொதுவா எல்லாரும் அணுகக்கூடிய தன்மைக்கும் தனிப்பட்ட இறுக்கமான பாதுகாப்புக்கும் பிரைவேட் செக்யூரிட்டிக்கும் நடுவுல இருக்கிற அந்த சமநிலையை எதிர்காலத்துல நிறுவனங்கள் எப்படி கையாள போகுது? அது மாறிக்கிட்டே இருக்குமா? நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம். இந்த தொழில்நுட்பம் வளர வளர இந்த பேலன்ஸ் எப்படி மாறும்னு பார்க்கணும். சரி, இந்த ஆழமான அலசலில் எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி.